ஓகே, நெக்ஸ்ட் என்காம்பரன்ஸ் சர்டிபிகேட். அதாவது வந்துட்டு ஈசி பத்தி ஒரு தியரி வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஈசினா என்ன, ஈசி எதுக்காக வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும், என்னென்ன சொத்துக்கு என்ன மாதிரியான ஈசி வந்துட்டு அப்ளை பண்ணணும், என்னென்ன டைப்பான ஈசி இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுனாதான் பத்திரம் எழுதும் பொழுது உங்களுக்கு ஒரு பத்திரம் வருது அப்படின்னா இந்த பத்திரத்துக்கு நம்ம வந்துட்டு என்ன ஈசி போடணும், எந்த இயர்ல இருந்து போடணும், எப்படி ஈசி போடணும், பேமெண்ட் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ ஈசி ஈசி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, என்காம்பரன்ஸ் சர்டிபிகேட். ஓகேங்களா? அதாவது தமிழ்ல வில்லங்க சான்று. தமிழ்ல வில்லங்க சான்று பேரு. அப்போ இதுல வந்துட்டு இந்த சர்டிபிகேட்ல அப்ப இந்த சொத்தை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற வில்லங்கங்கள் இருக்குமா அப்படின்னா அது அதுவா வந்துட்டு இந்த சொத்துல வில்லங்க இருக்கு, இந்த சொத்துல வில்லங்க இல்ல அப்படின்ற ரிசல்ட் எல்லாம் வில்லங்க சான்றுல வராது. அது நாம தான் வந்துட்டு இந்த சொத்துல வில்லங்க இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த வில்லங்க சான்று வந்துட்டு நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது சார் பதிவாளர் அலுவலகத்துல தான் வாங்கணும். நம்ம வாங்க போற சொத்துல இல்ல நம்ம பதிய போற சொத்துல ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வில்லங்க சான்று வச்சு நாமளாதான் தெரிஞ்சுக்கணும். ஸோ வில்லங்க சான்று அப்ளை பண்றீங்க அப்படின்னா வர்ற ரிசல்ட்லயே வந்து உங்களுக்கு இதுல இந்த சொத்துல வில்லங்க இருக்கு நீங்க வாங்க வேணாம் அப்படின்லாம் வராது. வில்லங்க சான்றுல என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு டிரான்சாக்ஷன் வந்துட்டு இருக்கும். என்ன இருக்கும் வில்லங்க சான்றுல? டிரான்சாக்ஷன் இருக்கும். டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன? பரிவர்த்தனை. அப்போ பரிவர்த்தனை அப்படின்னா இந்த இடத்துல என்ன குறிக்கிறாங்க அப்படின்னா பதிவுகளை வந்துட்டு குறிக்கிறாங்க. உங்களோட நீங்க எந்த சொத்துக்காக பத்திரம் எழுத போறீங்களோ இல்ல எந்த சொத்தை வந்துட்டு நீங்க வாங்க போறீங்களோ அந்த சொத்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் யாருகிட்ட இருந்து யாராருக்கு கைமாறி இருக்கு, எந்த வடிவுல கைமாறி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எதுல இருக்கும்? இந்த வில்லங்க சான்றுல இருக்கும். சோ அததான் என்னன்னு சொல்றாங்க? பதிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு சொத்து இருக்கு, முதல்ல இப்போ உதாரணத்துக்கு முதல்ல அது வந்துட்டு பிரபு அப்படின்ற ஒருத்தர் இருக்குன்னா பிரபு கிட்ட இருந்து அடுத்து ராமசாமிக்கு எப்படி போச்சு, கரையம் பண்ணாங்களா, உயிர் எடுத்தாங்களா, ராமசாமி கிட்ட இருந்து அடுத்த நபருக்கு எப்படி போச்சு, அடுத்த நபருக்கு எப்படி போச்சு. இப்ப இந்த சொத்தை வந்து ஒருத்தர் விற்க வர்றாருல, இவருக்கு அந்த சொத்து ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை பேரு கிட்ட எந்தெந்த வழியில கைமாறி வந்திருக்கு அப்படின்ற பதிவுகளை இந்த ஈசில வந்து நம்ம பார்க்க முடியும். அதாவது வில்லங்க சான்றுல நம்ம பார்க்க முடியும். அந்த பதிவுகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத சொல்றோம். ஓகேங்களா? இந்த ஈசி ரெண்டு டைப்பான ஈசி இருக்கு. ஓகேங்களா? சோ ஈசி எத்தனை டைப் இருக்கு அப்படின்னா வந்துட்டு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு மேனுவல் ஈசி. ஓகேங்களா? ஒன்னு மேனுவல் ஈசி, இன்னொன்னு கம்ப்யூட்டர் ஈசி. ஓகேங்களா? ஒன்னு மேனுவல் ஈசி, இன்னொன்னு கணினி ஈசி, கம்ப்யூட்டர் ஈசி அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்துல வந்து என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும் அப்படின்னா எஸ்ஆர் ஆபீஸ்க்கு நேரடியா போகாம, எஸ்ஆர் ஆபீஸ் அப்படின்னா என்னது? சார் பதிவாளர் அலுவலகம், அதாவது சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ். இவரோட ஆபீஸ்க்கு நேரடியா போகாம நீங்க உங்களோட மொபைல் போன்லயோ உங்களோட கம்ப்யூட்டர்லயோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த சொத்தினுடைய டிரான்சாக்ஷனை பார்த்துக்கலாம். அதுதான் என்னது? கம்ப்யூட்டர் ஈசி. அப்ப நீங்க எந்த சொத்துக்காக வந்துட்டு வில்லங்க பார்க்க போறீங்களோ அதோட டேட்டா எல்லாமே கம்ப்யூட்டர்லயே கிடைக்கும், நீங்க கம்ப்யூட்டர்லயே பாத்துக்கலாம். அதுதான் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஈசி, வேற ஒண்ணும் கிடையாது. மேனுவல் ஈசி அப்படின்னா அந்த சொத்துக்கான டேட்டா வந்துட்டு கம்ப்யூட்டர்ல கிடைக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வழக்கம் போல ஒரு ஃபார்ம் ஒன்ன வாங்கிட்டு அந்த ஃபார்ம்ல எந்த சொத்துக்கு எந்த சர்வே நம்பருக்கு எந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு
வில்லங்கம் வேணும் அப்படின்றத ஃபார்ம்ல எழுதிட்டு நீங்க நேரடியா எங்க போகணும் அப்படின்னா வந்துட்டு எஸ்ஆர்ஓக்கு போகணும். எஸ்ஆர்ஓ அப்படின்னா சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து நீங்க நேரடியா போகணும். அங்க போய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவர் அந்த ஃபார்ம் வாங்கிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு நீங்க வந்து வாங்கிக்கோங்க, உங்களோட வில்லங்க சென்டரை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டே டைப்பான ஈஸி தான் இருக்கு. ஒன்னு மேனுவல் ஈஸி, ஃபார்ம்ல ஃபில் பண்ணி நேரடியா சார்பதிவாளர் அலுவலகத்துல போய் நம்ம என்ன பண்ணணும், எனக்கு இந்த சொத்துக்குரிய வில்லங்க சான்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அது மேனுவல் ஈஸி. கம்ப்யூட்டர் ஈஸி, நீங்க எங்கேயுமே போக தேவையில்ல, நீங்க இருந்த இடத்துல இருந்தே உங்களோட கம்ப்யூட்டர்ல உங்களோட மொபைல் போன்லயே வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸி பாத்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஈஸி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதோட டேட்டா எல்லாமே கம்ப்யூட்டர்ல கிடைக்கும். அதுதான் என்னது, கணினி ஈஸி இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஈஸி. இந்த ரெண்டு டைப் இருக்கு. இந்த ரெண்டு டைப் எப்போ நீங்க அப்ளை பண்ணணும், எந்த பீரியட்ல வந்துட்டு கம்ப்யூட்டர் ஈஸி போடணும், எந்த பீரியட்ல வந்து நம்மளுக்கு மேனுவல் ஈஸி போடணும் அப்படின்னு தெரியணும்ல. கம்ப்யூட்டர் ஈஸி 1975 அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும், சோ இப்ப இருக்கிற டேட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த கம்ப்யூட்டர்ல நீங்க பாத்துக்கலாம். அப்போ ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்தினுடைய வில்லங்க நீங்க பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 1975 ஜனவரி 1ல இருந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கம்ப்யூட்டர் ஈஸியே வந்துட்டு போட்டுக்கலாம், கம்ப்யூட்டர்லயே வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு டேட் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் வந்துட்டு 1975க்கு முன்னாடி இருந்தே நான் ஈஸி பார்க்கணும், அந்த சொத்துல வில்லங்க இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா மேனுவல் ஈஸி போற மாதிரி இருக்கும். இந்த மேனுவல் ஈஸி என்ன மாதிரியான டைம்ல நீங்க போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, ஒரு சொத்து உங்களுக்கு பதிவுக்கு வரும், அந்த சொத்துக்கு இதுக்கு முன்னாடி பேரண்ட் டாக்குமெண்ட் இல்லைன்னா ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு பத்திரமே இருக்கவே இருக்காது, வெறும் பட்டா மட்டும் தான் வச்சிருப்பாங்க. கேட்டா என்னோட பூர்வீக சொத்து, எங்க தாத்தா எங்க அப்பா அப்படியே வந்துட்டு பூர்வீகமா நாங்க வந்துட்டு பட்டா மட்டும் தான் வச்சிருக்கோம், இது வரைக்கும் பத்திரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப பத்திரமே இல்லை அப்படின்னா அந்த டைம்ல நீங்க மேனுவல் ஈஸி போடுறதுக்கான பாசிபிள் நிறையவே இருக்கு. பேங்க்குக்கு நீங்க லோனுக்கு போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்துட்டு சில பேங்க் வந்துட்டு அதோட ஆர்ஜின் வரைக்கும், ஆர்ஜின்னா மூலப்பத்திரம் அப்படின்ற வரைக்கும், அப்ப மூலப்பத்திரம் வந்துட்டு மேபி முதல்ல ஒரு பத்திரம் வந்துட்டு 1960ல ஒரு பத்திரம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்ப 60ல இருக்குன்னா இப்ப 1960க்கு முன்னாடி இருந்து நம்ம ஈஸி போடணும். இப்ப முன்னாடி இருந்து ஈஸி போடணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு ஈஸியுமே நீங்க போடுற மாதிரி வரும். ஏன்னா வருஷம் என்னது 1960, 1960ல கம்ப்யூட்டர் ஈஸி கிடையாது, நீங்க எங்க தான் போகணும், மேனுவல் ஈஸி தான் போகணும். அப்ப இந்த சினாரியோல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1950ல இருந்து, ஓகேங்களா, 60லாம் முத ஒரு பத்திரம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு முன்னாடி 1950ல இருந்தே வந்துட்டு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. 1950ல இருந்து சோ 1974 டிசம்பர் 31, 1950 ஜனவரி 1ல இருந்து 1974 டிசம்பர் 31 வரைக்கும் நீங்க என்ன ஈஸி அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு மேனுவல் ஈஸி அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணணும் அப்படின்னா 1975 ஜனவரி 1ல இருந்து இப்ப வரைக்கும், ஐ மீன் நேத்திக்கு டேட் வரைக்கும், இன்னைக்கு டேட்டுக்கு வந்துட்டு கிடைக்காது, நேத்திக்கு டேட் வரைக்கும் வந்துட்டு ஈஸி கிடைக்கும். இப்ப நேத்திக்கு டேட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கம்ப்யூட்டர் ஈஸி போடணும். அப்போ உங்களுக்கு வர்ற சொத்து என்ன மாதிரியான சொத்து அப்படின்றத முதல்ல நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்க என்ன டைப்பான ஈஸி அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து முடிவு பண்ணணும். எனக்கு முதல் பத்திரமே ப்ரீவியஸ் பத்திரமே வந்துட்டு 1974ல இருக்கு, இல்லைன்னா 75க்கு முன்னாடி தான் இருக்குன்னா அப்ப நீங்க வேற வழி இல்ல, ரெண்டு ஈஸியுமே நீங்க என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. இதுல இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கம்ப்யூட்டர் ஈஸில ரெண்டு இருக்குங்க. மேனுவல் ஈஸிலாம் எதுவும் டைப்லாம் கிடையாது, கம்ப்யூட்டர் ஈஸில வந்து ரெண்டு டைப்னா என்னன்னா மேஜரான டிஃபரெண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா கியூஆர் கோடு வச்சு ஒரு ஈஸி வரும், கியூஆர் கோடு இல்லாம வந்துட்டு ஒரு ஈஸி வரும், வேற ஒரு டிஃபரெண்ட் கிடையாது. இப்போ நம்ம வந்துட்டு இந்த பர்டிகுலர் சொத்துல வில்லங்கங்கள் இருக்கா இல்லையா, டிரான்சாக்ஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா, சொத்து விற்கிறவருக்கு அந்த சொத்து எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும், சொத்து விற்கிறவருக்கு முறையாதான் அந்த சொத்து வந்திருக்கா, அவர்கிட்ட இருந்து சொத்து வாங்கலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் அந்த ஈஸியில பார்க்கும் பொழுது நார்மலா வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு கம்ப்யூட்டர் ஈஸில வந்துட்டு ஃப்ரீ ஈஸி அப்புறம் வந்துட்டு பெய்டு ஈஸி, ரெண்டுமே கம்ப்யூட்டர் ஈஸி தாங்க. 1975 ஜனவரி 1ல இருந்து இப்போ வரைக்கும் கம்ப்யூட்டர்ல ஈஸி பார்க்கலாம்னு சொன்னோம்ல, அது ஃப்ரீயாவும் பார்த்துக்கலாம்,
காசு கட்டியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸி வந்துட்டு பாத்துக்கலாம். ஃப்ரீயா பாக்குறது நம்மளுக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னா வந்துட்டு நம்மளே வந்துட்டு இதோட டிரான்சாக்ஷன்லாம் கரெக்டா இருக்கா, இவர்கிட்ட இருந்து சொத்து வாங்கலாமா வேணாமா அப்படின்ற பாக்குற டைம்ல வந்துட்டு ஃப்ரீ ஈஸி வந்துட்டு என்னது போதுமானது. இதுல என்ன ரிசல்ட் வருதோ அதே ரிசல்ட் தான் பெய்ட் ஈஸிலையும் வரும். ரெண்டும் பெரிய டிஃபரெண்ட்லாம் கிடையாது. இதுல கியூஆர் கோடு வச்சு வரும், இதுல வந்துட்டு கியூஆர் கோடு வராது. இதுல கியூஆர் கோடு வரும். ஓகேங்களா? அப்ப இந்த பெய்டு ஈஸிக்கு இன்னொரு பேர் தான் என்னது, பேச்சு வழக்குல எஸ்ஆர்இசி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர் அப்படின்னா வந்துட்டு சப் ரிஜிஸ்டர் ஈசி. அதாவது ஒரு பத்திரம் நீங்க பதிய போறீங்க அப்படின்னா வந்துட்டு பெய்டு ஈசி கொண்டு போனாதான் எஸ்ஆர் வந்துட்டு பத்திரத்தை பதிவு பண்ணுவாரு. சோ அந்த பத்திரப்பதிவுக்காக நம்ம வந்துட்டு எஸ்ஆர் ஆபீஸுக்கு கொண்டு போற ஈசிக்கு பேர் தான் என்னது, எஸ்ஆர்இசின்னு பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் பெய்டு ஈசி. இதுல வர ரிசல்ட்டும் இதுல வர ரிசல்ட்டும் சேமா தான் இருக்கும், எதுவும் டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. இங்க என்னென்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். எக்ஸ்ட்ரா இங்க என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஓரத்துல கியூஆர் கோட் அப்படின்றது இருக்கும். அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் வந்துட்டு கிடையாது. ஓகே, இப்போ மறுபடியும் ஒரு ஒன் லைன் ஓவர்வியூ வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஈஸி அப்படின்னா வந்துட்டு இன்காம்பரன்ஸ் சர்டிபிகேட், தமிழ்ல வந்துட்டு வில்லங்க சான்று. இந்த வில்லங்க சான்று எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு சொத்து நம்ம பதிவுக்கு போறோம் இல்ல நம்ம சொத்து வாங்க போறோம் அப்படின்னா அந்த சொத்துல வேற ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வில்லங்க சான்று. இப்ப வில்லங்க இருக்குன்னா என்னன்னா, முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரே சொத்தை ரெண்டு பேருக்குலாம் வித்திருப்பாங்க. இவர்கிட்டக்கையும் வித்திருப்பாங்க, இவர்கிட்டக்கையும் வித்திருப்பாங்க. இவர்கிட்ட டிசம்பர்ல வித்திருக்காங்கன்னா இவர்கிட்ட ஜனவரியில வித்திருப்பாங்க. அப்போ ஒரே சொத்துக்கு வந்து ரெண்டு ஓனர்லாம் வருவாங்க. டபுள் டாக்குமெண்ட் எல்லாம் சொல்லுவாங்களா. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா இல்லையா, சொத்து நம்ம கரெக்டான நபர்கிட்ட இருந்ததா வாங்குறோமா, அதாவது உரிமை உள்ள நபர்கிட்ட இருந்ததா நம்ம சொத்து வாங்குறோமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் என்ன அப்படின்னா இந்த வில்லங்க சான்று. அப்ப இந்த வில்லங்க சான்றுல என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கும். டிரான்சாக்ஷன் அப்படின்னா தமிழ்ல வந்துட்டு பரிவர்த்தனை. பரிவர்த்தனை எதை மீன் பண்றாங்க அப்படின்னா பதிவுகளை தான் மீன் பண்றாங்க. பதிவுகள்னா என்னது, சொத்துல என்னென்ன பதிவு நடந்திருக்கு, கரையா நடந்திருக்கா, யாரு யாருக்கிட்ட வாங்கியிருக்காங்க, யார் யாருக்கிட்ட வித்திருக்காங்க, எந்த வருஷம் வித்தாங்க, எப்போ கொடுத்தாங்க அப்படின்ற பதிவுகள் தான் இதுல இருக்கும். அதுதான் என்னது வில்லங்க சான்று. இந்த வில்லங்க சான்று வந்துட்டு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்துட்டு மேனுவல் ஈசி, இன்னொன்னு கம்ப்யூட்டர் ஈசி. ஸோ இந்த மேனுவல் ஈசி அப்படின்றது என்னன்னா, உங்களோட சொத்து சம்பந்தப்பட்ட டேட்டா வந்துட்டு கம்ப்யூட்டர்ல கிடைக்காது. அது மேனுவலா நோட்ல ரெக்கார்ட்ல தான் வந்துட்டு சார் பதிவாளர் அதாவது பத்திர ஆபீஸ்ல வச்சிருப்பாங்க, அதை போய் நம்ம வாங்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபார்ம் எழுதணும். ஓகேங்களா? மேனுவல் ஈசிக்குன்னே சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கு. இந்த ஃபார்ம்ல எந்த சொத்துக்கு நீங்க உங்களுக்கு ஈசி வேணுமோ ஸோ அதையெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும், ஃபில் பண்ணிட்டு நீங்க நேரா எஸ்ஆர் ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அமௌண்ட்லாம் கட்டணும். இந்த அமௌண்ட்லாம் எப்படி கால்குலேஷன் பண்ணி எப்படி கட்டணும்ன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இங்க போய் நீங்க எஸ்ஆர் ஆபீஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு வந்துட்டு நீங்க அந்த ஈசி வந்துட்டு வாங்கிக்கலாம். 1974, அதாவது இப்படி வச்சுக்கலாம், 1974 டிசம்பர் 31ல இருந்து முன்னாடி வரைக்கும் நீங்க ஈஸி பார்க்கணும்னா இங்க போகணும். அதாவது 1975க்கு முன்னாடி ஒரு சொத்துக்கு வில்லங்கங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு மேனுவல் ஈஸி அப்ளை பண்ணணும். ஓகே, 1975ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு எதுல கிடைக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர்லயே வந்து கிடைக்குது. கம்ப்யூட்டர் ஈஸி ரெண்டு டைப்பான ஈஸி இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஃப்ரீ ஈஸி, இன்னொன்னு வந்துட்டு பெய்டு ஈஸி. இந்த பெய்டு ஈஸிக்கு இன்னொரு பேர் தான் என்னது, எஸ்ஆர் ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னன்னா நீங்க கம்ப்யூட்டர்லயே அப்ளை பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர்லயே பேமெண்ட் பண்ணிக்கலாம், எஸ்ஆர் ஆஃபீஸ்க்கு போகிறோன்ற அவசியம் கிடையாது. அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா ரிப்ளை வந்துட்டு உங்களோட லாகின்குள்ளேயே பிடிஎஃபா வந்துடும். அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு என்னன்னா எந்த ஒரு அமௌண்ட் கட்டாம நீங்க எடுத்துக்கலாம். இது வந்துட்டு அதே ரிசல்ட் தான் இங்க வரும், பேமெண்ட் மட்டும் பண்ணிருப்பீங்க. அப்போ ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா அது ஃப்ரீ, இது பெய்டு. ஃப்ரீல வந்து உங்களுக்கு அந்த கியூஆர் கோட் வராது, பெய்ட்ல வந்து உங்களுக்கு அந்த கியூஆர் கோட் வரும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து எஸ்ஆர் ஈசி. எதுக்காக அப்படின்னா நீங்க பதிவுக்கு போறீங்கன்னா பெய்டு ஈசி எஸ்ஆர் ஈசி கொண்டு போனாதான் அந்த பதிவு வந்துட்டு பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம். இதுக்கு ஃபீஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஃபீஸ் எப்படி ஆன்லைன்ல கட்டணும் அப்படின்றது எல்லாமே நம்ம அடுத்து பார்க்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். Is there any doubts? டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம அடுத்த கிளாஸ் போலாம். வேற ஒன்றும்
ஓகேங்களா? எவ்ரிதிங் ஓகே? கிளியர்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போலாம்.